இப்படியே சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? தங்களை ஒதுக்கிட்டு இப்படி ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கிட்டு இருக்கோமே, அதை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். பெற்றவங்க உண்மையிலே பாசமானவங்களா இருந்திருந்தா நிச்சயம் நம்மள ஆசீர்வாதம் பண்ணி இருந்திருப்பாங்க. சகுந்தலை கூட தான் தந்தைக்கு தெரியாம துஷிங்கனை காதலிச்சா, காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டா. அது அவளுடைய தந்தை ஏத்துக்கலையா? அந்த தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணலையா? நேரம் வரும்போது நமக்கு அது நடக்கலாம் இல்ல? நீ ஒண்ணும் கவலைப்படாத சங்கரி. நான் உடனடியா வாடகைக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். நாம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆமா சங்கரி, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உரிமையில சந்தோஷமா இருப்போம். சௌகரியமா குடும்பத்தை நடத்துவோம். நீ என்ன நம்பு சங்கரி. பூர்வமா நம்பலன்னா வீட்டை விட்டு வெளியேறி இவ்வளவு தூரம் உங்க கூட வந்திருப்பேனா? சங்கரி, இதுதான் நம்ம இல்லற சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கிற வாடகை மாளிகை. அது சரி, இல்லற சாம்ராஜ்யம் இனிமே நடக்கணும்னா சில்லற சாம்ராஜ்யம் சரியா இருக்கணுமே, அதுக்கு வழி பண்ணியாச்சா? பண்ணாம இருப்பனா? இந்த ஊர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு வரக்கூடிய சம்பளத்துல நமக்கு மட்டும் இல்ல, ஒரு 1/2 டஜன் குழந்தை பிறந்தாலும் சமாளிச்சுக்கலாம். போலாமா? கொஞ்சம் இல்ல சங்கரி, உனக்கு ஆரத்தி சுத்தி டெஸ்டி கழிச்சு உள்ள வாமான்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவோ பாட்டியோ பெங்க இல்ல. அதனால அதெல்லாம் நானே செஞ்சிடுறேன். வலது கால எடுத்து வச்சு உள்ளதாமா. இதுதான் ஹால். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தா உட்கார வச்சு வசதியா பேசலாம். இது நம்ம டைனிங் ஹால். அது அங்க இருக்கு பாத்ரூம். கைகாலெல்லாம் விஸ்தாரமா நீட்டி மடிக்கு குளிக்கிறதா இருந்தா ஒருத்தர் மட்டும்தான் குளிக்கலாம். கட்டி பிடிச்சிட்டு குளிக்கிறதா இருந்தா நம்ம 2 பேருமே குளிக்கலாம். அம்மா சௌரியம் புரியும். இதுதான் நம்ம அரண்மனையோட அந்தப்புறம். விலாவரியா பேசுவோம். உட்காந்து பேசுற நேரம் இது. முதல்ல நான் வீட்டை ஒழுங்குபடுத்தணும். இந்த கதையெல்லாம் நம்ம விட்ட வேண்டாம். வீடெல்லாம் ஒழுங்காதான் இருக்கு. நீ வா. நீ வர போறியா இல்லையா? நான் மாட்டேன். நேற்று வரைக்கும் நம்ம லாட்ஜில தானே இருந்தோம். ஒரே அறையில தானே படுத்து தூங்கணும். நான் உன்னை தொட்டேன். கண்ணத்தை பிடிச்சு கிள்றது, கைய பிடிச்சு தடவுறது, இந்த மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ண? ஏன்? ஏன்னா நேற்று வரைக்கும் நீ பஞ்சாபக சையரோட பொண்ணு, இன்னைக்கு என்னோட மனைவி. நான் முறைப்படி தாலி கட்டின மனைவி. அதனால